ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் இரண்டாம் ஆயிரம் 1012 மற்றும் 1013 பாசுரங்கள். ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி. 1012 பாசுரம். மென்ற பேழ்வாய் வாழையிற்றோர் கோளரியாய் அவுணன் பொன்ற ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் நின்ற செந்தி மொண்டுகுறை நீள்வீசும் பூடிரிய சென்று கண்டற்கரிய கோயில் சிங்கவேள் குன்றமே. மிகுந்த சினம் காரணமாக மென்று கொண்டிருக்கின்ற வாயினையும் வாழ் போன்ற கூறிய பற்களையும் மிடுக்குடன் கூடிய நரசிம்மமாக வடிவு பெற்று தோன்றி இரணியன் என்னும் அசுரன் அழியுமாறு அவனது உடலை தம் கூர்மையான நகங்களினால் பிளந்து அவனுயிரை போக்கிய புனிதனாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் திருத்தலம் எதுவென்றால், சூறைக்காற்று அனல் கக்கியவாறு ஆகாயத்தின் கண் சிதறி ஓடுவதனால் யாரும் அருகில் சென்று வணங்குவதன் பொருட்டு செல்வதற்கு அருமையாயிருக்கும் திருக்கோயில் திருச்சிங்கவேள் குன்றம் என்பதாகும். 1013 பாசுரம். எரிந்த பைங்கநிலங்கு பேழ்வாய் எயிற்றொடி தெவ்வுருவென்று இருந்து வானோர் கலங்கியோட இருந்தவம் மானதிடம் தெரிந்த வேயின் முளையுள் நின்று நீநெறி வாயுழுவை திரிந்தவானை சுவடு பார்க்கும் சிங்கவேள் குன்றமே. மிகுந்த சினம் காரணமாக சிவந்த கண்களுடனும் அகன்ற பெரிய வாயினோடும் பற்களுடனும் கூடிய இது என்ன பயங்கரமான வடிவம் என்று தேவர்களும் அஞ்சி நடுங்கி ஓடும்படியான நரசிம்ம மூர்த்தியாக திரு அவதாரம் மேற்கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் திருத்தலம் எதுவென்றால், ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து நிறைந்திருக்கும் மூங்கில் புதர்களின் இடையே யானைகள் சென்ற அதன் அடிச்சுவடுகள் இருக்குமிடத்தை புலிகள் மறைந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற திருச்சிங்கவேள் குன்றம் என்பதாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்.